ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்மூதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வேக வச்சு எடுத்த ராகி கூழ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. இதோட ஒரு 5 ஊற வச்ச பாதாம், சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேட்ஸ் ஸ்வீட்னஸ்க்காக. இதோட ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சமாக ஏலக்காய் பட்டைத்தூள், இதோட ஒரு பழுத்த நல்ல வாழைப்பழம். நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கிற எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் போட்டு வாழைப்பழம் போட்டுக்கலாம், கற்பூரவள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வாழைப்பழமும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். இது நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ரைப்பான பனானாவை எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட தேவையான அளவுக்கு தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கால்சியம், அயன் எல்லாமே ரிச்சாக இருக்கிற மாதிரி காலையில் குடிக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நம்ம இதை கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்மூதி சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த ஸ்மூதி கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கோம், அதிலேருந்து குட் ஃபேட் கிடைக்கும். ராகி நல்லா வேக வச்சு சேர்த்துருக்கோம், அதிலேருந்து அயன், கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடும். டேட்ஸ் சேர்த்துருக்கோம், பாதாம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துரும். வாழைப்பழமும் சேர்த்துருக்கோம், அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இதில் வேறு எதுவுமே நான் சேர்த்த கிடையாது, உப்பெல்லாம் போட கிடையாது. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், பட்டைத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஃப்ளேக்ரன்ஸுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.